கொள்கையில நிறைய தூரம் இருக்குல்ல. நீங்க பெரியார் வழிகாட்டிங்கிறோம், அயோத்திதாசன், ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா எல்லாம் கொள்கை வழிகாட்டிங்கிறோம். நீங்க எங்க கொள்கைக்கும் உங்களுக்கும் 1000 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. பெரியார் எந்த கொள்கையில் பெரியாரை ஏற்கிறீங்கன்னு கேட்டா நீங்க விலைக்கு சொல்லணும். தமிழை சனியன் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா? தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னதை ஏற்கிறார்களா? தமிழ் படித்தால் ஒன்னத்துக்கு உதவாது, பிச்சை எடு கூட லாய்க்கப்படாதுன்னு சொன்னதை ஏற்கிறார்களா? தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னதை, விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா? ஏற்கிறார்களா? தமிழில் என்ன இருக்குது என்று கேட்டதை ஏற்கிறார்களா? சிலப்பதிகாரத்தை விபச்சாரி கதை என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா? தொல்காப்பியன் ஆரிய அடிமை, வள்ளுவன் பார்ப்பன அடிமை, இந்த வார்த்தைகள் எல்லாம் ஏற்கிறார்களா? பதில் இருக்கா? இது நல்ல கொள்கையா இருக்கு. அது நல்ல கொள்கையா இருக்கு. கொள்கை வேற, கூட்டணி வேற. எந்த கொள்கையை காப்பாற்ற நீங்கள் கூட்டணி வைக்கிறீர்கள் பெருமக்களை? எந்த கொள்கையை காப்பாற்ற கூட்டணி வைக்கிறீர்கள்? எந்த கொள்கையை காப்பாற்ற கட்சி தொடங்கினீர்கள்? கூட்டணி என்றால் அதே கொள்கை தேவையில்லை என்றால் திமுகவோட கூட்டணி திமுக இணைந்து விடலாமே. கிளைக்கழகங்களா இருந்து ஏந்தீங்க. அதிமுக பிஜேபியோட கூட்டணினா அதுல இணைந்து விடலாமே. தனித்த கட்சி எதுக்கு? அவன் ஹோல்சேல் டீலர், நீங்க சப் டீலரா? எப்படி? அவன் மொத்த வியாபாரி, நான் வாங்கி கூறு கட்டி வைப்பேன். இதான் இங்க அரசியல் விடுதலைக்கு நிக்கிற பிள்ளைகள். நாங்கள் அரசியல் வியாபாரம் செய்ய வரல. 2க்கு ரொம்ப தூரம் இருக்கு, புரியுதுன்னு நினைக்கிறேன். இது வியாபாரம், அரசியல் வியாபாரம். தேர்தல் நேரத்தில் கொள்கையாது கேள்வியாது. அப்படின்னா இந்த நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த 4 கட்சிகள்: காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அதிமுக. தமிழ்நாட்டுல என் மாநிலத்தின் உரிமை எல்லாம் எடுத்துக்கொண்டு போனது காங்கிரஸ், கூட இருந்து துணை நின்றது திமுக, அதிமுக. இந்த கட்சி இப்ப இந்த கட்சிகளோட திருப்பி போய் எந்த உரிமையை பெறுவ? எந்த உரிமையை கேட்ப? இப்ப உதாரணமா ஒண்ணு சொல்றேன். உள்ஒதுக்கீடு, அருந்ததிய மக்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தீங்க. சரி, இந்த மண்ணில் இருக்கிற எல்லாருக்கும் இடஒதுக்கீடு அவசியம் கொடுங்க. ஆனா நீங்க எடுத்துத்தானே கொடுத்துருக்கணும். பொது பட்டியல் இருந்தானே எடுத்து கொடுத்துருக்கணும். பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவங்களுக்கு 10 விழுக்காடு எங்க இருந்து வந்தது? அந்த மாதிரி வாங்கித்தானே கொடுத்துருக்கணும். நானே தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு கிடக்கிற எனக்கே மொத்தம் 18 தான் இருக்கு. 10 அதுல எஸ்டின்னு ஒரு சமூகம் இருக்கு. அவனுக்கு சாதி சான்றிதழே இருக்கு. இந்த கடையில, ரேஷன் கடையில 10 கிலோ அரிசி இருக்குது. ஆனா குடும்ப அட்டை இருந்தா தான் அரிசி வாங்க முடியும். அவனுக்கு குடும்ப அட்டையே கிடையாது, சாதி சான்றிதழே இல்ல, கம்யூனிட்டி சர்டிபிகேட்டே கிடையாது. அந்த நிலையில நீங்க என்கிட்ட இருந்ததுல 3 எடுத்து கொடுத்துட்டீங்க. சரி, கொடுத்துட்டீங்க. அவனும் என்னைய மாதிரி விழுந்து கிடக்குறான், அவனுக்கு கொடுக்கறது சரி. ஆனா நீ பொதுவுல இருந்தா கொடுத்துருக்கணும். சரியான ஆட்சியாளன். நீ எனக்கு இருந்து எப்படி எடுத்து கொடுத்தீங்க? நானே நெலிஞ்சு தட்டுல 4 பருக்கை போட்டு சாப்பிட்டு இருக்கேன், அதுல 2 எடுத்து அவனுக்கு கொடுத்துட்டீங்க. சரி, விட்டுறலாம். அல்ல, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீ ஏன் போட்ட? முன்னுரிமை நீ ஏன் போட்ட? அவனுக்கு போக மிச்சம் நீ சாப்பாடு என்னது? அவன் சாப்பாடு அப்படியே தனியா இருக்கு. என் சாப்பாட்டுல அவர் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்தா நான் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. ஒரு கல்லூரியில, ஒரு பல்கலைக்கழகத்துல 5 பேராசிரியர் வேலைன்னா SCA, 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 SCAன்னு 4 போயிருது. SC அருந்ததி இருக்கு. கடைசியா ஒரு இடம் இருக்கு. அது ஆதி தமிழன் பறை இருக்கா, தேவேந்தர் இருக்கா? அப்போ எப்படி இருக்குது பாருங்க. இத பற்றி யாரு பேசுவா? ஏன் பேச முடியாது? இதை எதிர்த்து எவன் கொடுத்தாலும் அவர்கிட்டே போய் 2 சீட்டு 3 சீட்டுக்கு அவன் கூட்டணி வைக்கும் போது அந்த குரல் வலை நெரிக்கப்படுது. ஏன் என்ன மாதிரி பேச முடியல? பஞ்சமணில மீட்புக்கு ஏன் பேச முடியல? 12 லட்சம் ஏக்கர் அது இருந்தா அந்த ஆண்டான் அடிமை முறை, இந்த கூலி முறை எங்களுக்கு வருமா? இவ்வளவு கையிட்டு நிக்க வேண்டிய தேவை வருமா? சொல்லுங்க நீங்க. 12 லட்சம் ஏக்கர் வெள்ளக்காரன் கொடுத்தது. அவன் எங்களுக்கு பிரிட்டன்ல இருந்து தூக்கிட்டு வந்து கொடுக்கல, ஏன் நிலம்தான். ஆனா ஆண்டைகள்கிட்ட இருந்தது அதை பறிச்சு இந்த வீழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும்டா, அவன் கஷ்டப்படுறான்டான்னு கொடுத்தான். அந்த நிலம் எங்க போ? அந்த நிலம் எங்க என்கிட்ட இப்ப எங்க? அதை பத்தி ஏன் பேச முடியலன்னா, எவனவா ஆக்கிரமிச்சு வச்சிருக்கானா அந்த அதிகாரத்தின் கீழே போய் நம்ம 2 சீட்டு 3 சீட்டு கூட்டணி வைக்கும் போது பேச முடியல. சரி, மேல்பாதி மங்கலத்துல கோயில் நுழைவுக்கு நான் தானே உள்ள கூட்டிட்டு போறேன்னு நீங்க ஏன் பேச முடியல? இதுவரை வேங்கவே இல்லை, என்ன முடிவு வந்திருக்கு? இதுவரை என்ன வந்திருக்கு? எதை பற்றி உங்களால பேச முடியுது? சொல்லுங்க தம்பி. எல்லாத்தையும் விட்டுட்டு கூட்டணி வச்சு நீங்க சாதிக்க போறது என்ன தம்பி? வென்று உள்ள போய் போன பெருமக்கள் பேசியது ஒண்ணு சொல்லுங்க. மக்கள் பிரச்சனையை இந்த நாடாளுமன்றம் சட்டமன்றத்திற்குள்ள கூட்டணி வைத்து போய் பேசிய பெருமக்கள் ஒன்றே ஒன்று சொல்லுங்க. ஒன்றே ஒன்று. தமிழ்ல குடமுழுக்கு திருச்செந்தூர்லன்னா போய் நானும் என் அப்பன் மணியரசன் நின்று போராடி செய்ய வேண்டியதுக்கு அது வேண்டாம் வெறுப்பா செய்யறான். தமிழிலும்
குடமுழுக்கு வந்த பிறகு கும்பாபிஷேகம் மாதிரி குடமுழுக்காகுது, நன்னீராட்டாகுது. அது நாங்க வந்து கத்துனோடனே நன்னீராட்டாகுது. நன்னீராட்டுன்னு ஒரு சொல்ல இவதான் கத்துக்கிறான், இவதான் என்ன கத்துக்கிறான். என்ன கொடுமை இது தமிழிலும். ஏன்னா ஆப்பிரிக்கா, அமெரிக்கால, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ்ல கேட்ட மாதிரி கால கொடுமை. மலேசியா நாட்டுல எங்கள் இறை முருகனுக்கு சொல்லு. அப்ப சிவன் பெருமாள்லாம் என்ன கடவுள்? அவர் இங்கிலீஷ் கடவுளா, இந்தி கடவுளா? அவனுக்கு ஏன் இறைதான். இறைவனை இரவல் கொடுத்தவன், கடவுளை கடன் கொடுத்த மக்கள் நாங்க. எங்ககிட்ட வந்து சும்மா ஏதாவது பேசிக்கிறது. கூட்டணி கொள்கை வேற, கூட்டணி வேற. அது நல்ல கொள்கையா இருக்கு, அப்படியே கடைபிடிங்க. ஒரு சீட்டு 2 சீட்டு அப்படின்னு நம்ம பேசுறோம். உங்க பக்கத்துல ஒரு எம்எல்ஏ இருக்காரு, அவர் உங்களோட அடுத்த தேர்தல்ல சேர்ந்து பயணிக்கிறதுக்கு கேக்குறீங்களா? அது எங்க அண்ணன் தான் முடிவு பண்ணும். எங்களோட போய் நம்ம எல்லாம் ஒன்னா நிப்போம்னா நாங்க ஒண்ணும் இல்ல, நாங்க ஒரு தாய் பிள்ளைங்க ஒன்னா நிப்போம். நான் எல்லாரும் இந்த இவரையும் தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இவரை கூப்பிட்ட வேணான்ட்டாரு. இவங்க எல்லாம் தேர்தல் அரசியல புறக்கணித்தவர்கள், புரட்சிகர இயக்கங்கள். ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், அதிகாரம் மிக வலிமையானதுன்றாரு. அதிகாரம் மிக வலிமையானதுன்னு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு. அது ஏற்கிறீங்களா எதுக்குலான்னு கேட்டேன் எங்க அண்ணன்ட்ட. அமைதியா உட்கார்ந்து இருந்தாரு. எல்லா துன்ப போட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே கற்பிக்கிறாரு. நமக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற சமூகத்திற்கு அரசியல் விடுதலை ஒண்ணுதாண்டா இருக்குங்கிறாரு. அதுல வாக்கு என்பதாண்டா வலிமை மிக்க கருவிங்கிறாரு. இதை ஏற்கிறீங்களா எதுக்குறீங்களான்னு கேட்டேன். எதுவும் பேசல கூட வந்து புரியுதுன்னு நினைக்கிறேன். எங்க அண்ணன் என் பக்கத்துல இருக்காரு இல்லையோ, நான் அவர் பக்கத்துல இருக்கேன். நன்றி.